உயிரினும் முகப்படும் என்ன வல்லவன்னு கொள்ளுகிறது இதை தெரிகிறது. இந்த மரகத நாட்டை ஆளக்கூடிய மரகத மன்னருக்கு மகளாக பிறந்து மரகதம் ஆளாய் என பெயர் படைத்து எவ்வித ஒரு பிள்ளைகளும் இல்லாமல் தீரும் சிறப்போடு மனப்பாக இருந்த பொழுதிலும் அதிலும் என்னுடைய தந்தை பார்த்து விளக்குகிறார். அப்பா மாணவர்களும் அப்பா இந்த மரகத மாலை பார்த்து நகைக்கிறாங்க. வர வர இந்த மாலை எனக்கு பிடிக்கிறப்பா. இந்த மாலை இந்த காரியம் செய்து முன்னோடு படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த மாலையை பார்த்து இந்த மரகத மாலை பார்த்து எதுவும் அழகா இருக்கு அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. இங்க பாருங்கப்பா, இந்த மாலை என்னுடைய கழுத்துல இருக்கும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குப்பா. நீங்க தவிர்த்து வேற ஒரு மாலை கொடுங்க. சொல்லுப்பா, இந்த மரகத மாலை எக்காரது கொண்டு சரிங்கப்பா. நீங்க இவ்வளவு எடுத்து சொல்றதாலே உங்களுடைய வார்த்தை நான் கேட்கிறேன். சரிப்பா, அதெல்லாம் போகட்டும். என்ன அழைத்த காரணம் என்ன? மகளே மாலா, நீங்க வளர்ந்து தக்க பொருள் வளர்ந்து விட்டார். உங்களுக்கு காலத்தில் கேட்ட வரலை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் செய்து முடிக்க போறேன். என்னது, எனக்கு திருமணமா? ஆமாப்பா. எப்பா வந்து சொல்றீங்க? எனக்கு திருமணம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறானா? திருமணம் கல்யாணம் என்ன தெரியாது. தெரியாதுமா? சரிங்கப்பா. அப்பா, எனக்கு திருமணம் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் என்ன மனக்குப்படி மனவாளர் இப்பேற்பட்டவராக இருந்து கொண்டிருக்கிறீங்களா? என்னுடைய மனதில் மாமனமாக எனக்கு இந்த மாதத்திலே இருக்கு. மகன
சிறந்தவரா அப்பா அன்பில் சிறந்தவரா இல்ல பண்பில் உயர்ந்தவரா உனக்கேற்ற வாக்கிலே அன்புள்ளவனாகவும் பண்புள்ளவனாகவும் பாசத்திலே சென்றவனாகவும் நம்மை போன்ற அரச குடும்பத்தில் பிறந்தவத்தால் உனக்கேற்ற வாக்கு எடுத்துக்கொள் நாடாக சென்று மகளுக்கேற்ற மாப்பிளை பார்ப்பது பார்த்து அவனுக்கு திருமணத்தை முடித்து வைக்கலாம். நாடு நாடா சுத்தர ஒரு பெண்ணு கூட கிடைக்கல. அம்மா நாட்டு புறம் நாகரிகம் விளக்கப்பட்ட நாட்டுப்புறம் கட்டே போச்சு, நாகரிகம் முத்தி போச்சு, பிழைக்கப்பட்ட நன்னா போக கட்டி போச்சு, நாகரிகம் முத்தி போச்சு, பிழைக்கப்பட்ட நன்னா போக போறேன்டா. நாடு நாடா சுற்றி பார்த்தோம். மரகதபுரி நாட்டுக்கு வந்திருக்கிறோம். சரி, நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது. சிறிது நேரம் நாடு நாடா தேடி வர என்ன யார் என்று கேட்கிறான். அமரபுரி நாடு, அந்நாட்டு மன்னர் அது நான் இல்லை. அவர் அருகாமையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அது நான் இல்லை. அந்நாட்டில் படை தளபதி அது நான் இல்லை. அயங்கிய வாட்ச்மேன் என்ன காரிக்கு புரிய நீ யாரு? அந்நாட்டு வேலைக்கார வேலைக்காரனா? வாட்ச்மேன் வேலைக்காரனா? நம்ம ரெண்டு பேரும் ஒரே இது மரங்கபுரி நாடு தானே. நான் யார் தெரியுமா? அமரபுரி நாட்டில் இருந்து வருகிறேன். என் நாட்டு இளவரசர் முரளிக்கு பெண் சாடி கொண்டு வருகிறேன். நாட்டு இளவரசிக்கு மாப்பிள்ளை தேடி வருதா? மாப்பிள்ளையா? ஆமா. நான் பொண்ணு தேடுறேன். நான் மாப்பிள்ளை தேடுறேன். நான் பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை மாப்பிள்ளை. ஒருவேளை நான் மாப்பிள்ளை ஆகணும். பொண்ணு ஆக முடியுமா? ஆனா உள்ளார போகலாம். அதனால்
வாடா. இளவரசி போட்டோ வச்சிருக்கீங்க புகைப்படம். புகைப்படமா? அதாங்க இல்ல. சரி, இளவரசி அம்மா நல்லா இருப்பாங்களா? அழகா இருப்பாங்க. இளவரசரும் அழகா இருப்பார். ஆஹா. வருகின்ற வெள்ளிக்கிழமை தாலி அறுக்கணும். தாலி வாங்கி ஆமாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு வரும். சந்திப்பது நாட்டியம். மகத்தான வெற்றி ஐயா. நீ என்ன இருக்கும்போது ஐயா 5 வருஷம் நாலு நாளாக சென்று மரகத நாட்டுக்கு சென்று அந்நாட்டு இளவரசி மரகத மாதா அழகான பெண்கள் என்னுடைய மகனுக்கேற்ற வாக்கிலே வாக்கு சென்றார் இந்நாட்டு காவல். ஆனால் நேரம் மறந்துவிட்டது. இதனால் வரவில்லை. என்னானது ஏதானது ஒன்றுமே புரியவில்லையே. என் மகனுக்கேற்ற மங்கை அவன்தான் என்று முடிவு செய்து அப்படியா? என்னுடைய மகனை பார்க்க வேண்டும். அவ்வளவுதானே? மகளே மாலா, மாலா, மாலா. உனக்கு திருமணம் குறித்து உங்கள் மகளா ஆமாடா. இந்நாட்டு இளவரசியா எப்பேற்பட்ட அழகு மையனா பெண்கள் இது முன்ன பார்த்தது கிடையாதா? பார்த்துக்கிறேன். பெண்கள் நம் நாட்டில் கண்கள். இந்த அழகு அப்பவே பார்த்துருந்தார். அந்த 1050 ரூபாய் இந்த கட்டில் பெண்களை கண்ட தாயாகவும் உடன் பிறந்த சகோதரன் நினைக்கணும். நீயா சொல்ற தமிழ் வர பஸ்டார போயிட்டு உதவாங்க. ஆமா அப்பா இவர்கள் இருவரும் யாரு? அவரவர் நாடு உன்னுடைய வருங்கால மாமனார். என்னுடைய வருங்கால மாமனார். ஆமாம்மா. அப்படியா? உண்மைதான். மாமா வேண்டாம். நான் தெரியாமதான் கேட்கிறேன். அவரு என்னுடைய வருங்கால மாமனார். இவன் யாரு பையன்? அந்த நாட்டு வேலைக்காரன் அவன். காவல்காரன். அண்ணா எங்களை பத்தி சொல்லவில்லையா? இதுதான். அந்த எச்சக்கலை நாட்டை யாரும் எட்டுக்கால நாட்டையாலும் பிச்சைக்காரன் நடிகா. ஐயோ என்ன பிச்சைக்கார போய் கேட்டுருக்கீங்க? அவன் ஒரு விகட கவிமா. அவனை பார்க்கும்போது மாமா எங்கே வா அருள் பயிர ஐயா பெண்ணை பார்த்து விட்டீங்க. என் மகனுக்கேற்ற மங்கை இவெல்லாம் என்ன முடிவு செய்து விட்டு அப்படியா? அப்படியா? கட்டா போட்டு உடைய மகனை என் மகனுக்கு திருமணம் முடிக்க முடிக்க இதே பழியும் நல்லா சாமியை வேண்டிக்கோ. சாமியை வேண்டியோ அந்த செவடியால மனசுக்கு நினைச்சுக்கோ. பில்லு வந்துடணும், பில்லு வந்துடணும். உடைய மகளை திருமணம் செய்ய இதே நான் தான் பிள்ளை கட்டிட்டு பதம் போட்டு இந்த சத்திரக்குள்ள உன்னை எவடா பார்த்து ஊட்டி கொடுத்துருப்பான் வச்சுக்க பின்னாடியே. ஐயா அவரை நினைக்க வேண்டாம். ஒரு பெரிய இடத்தில் சம்மதம் செய்கிறோம் என்று
சற்று கை தடுமாற்றம். நீ பார்த்தா இளவரசன். இல்ல ஏதோ சொல்ல வரா. இல்ல நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. ஐயா, இப்படி மகளை திருமணம் முடிக்க இதுவே நிச்சயதான். திருமணம் ஐயா என் மகன் திருமண விஷயத்தில் நான் அவசரப்பட்டிருக்கிறோம் என்று என் மனம் சந்திரப்படுகிறதா? உன் மகன் தவறு செய்கின்றான். தவறு மீது யாராவது தவறு செய்வார்களா? ஐயா, ஒரு கல்யாணம் நடத்தணும்னா 1000 கொள்ளி போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம். நம்ம 2 போய் தான் சொல்ல போறோம். அவன் எவ்வளோ விட்டுறான், அது 2 மட்டும் மறைக்க போறோம். எப்படியோ அவன் மனசை மாத்தி அந்த மனவரைக்கு அழைத்து வரும். தாலி கட்டட்டும். மேடம் மேடம் யாருடா? மேடம் என்னடா வேணும்? வாங்கி போக வந்துக்கிறேன். யாரு வந்திருக்கு? மீண்டும் அவரையே வந்திருக்கிறார். அவருடா? உள்நாட்டு மன்னர் வந்திருக்கிறார். மன்னரா? உங்க மாமனாரா? மாமனாரா? மாமனார் என்றா அவ மட்டும் நம்மளுக்கு மருமகளா வந்தான்னு வச்சுக்கோ. எனக்கு இந்த மாமனார பாத்ரூம்ல உட்கார வச்சு பாத்ரூம்ல அவ தோசைய சுட்டு சுட்டு போடுவா. நீ புட்டு அதுல தொட்டு தொட்டு சாப்பிடுவ. எனக்கு அப்படியே சொட்டு சொட்டுன்னு ஊட்டும். வாயில தொட்டு மாமனார் உங்க அப்பா என் தந்தையா மறுபடியும் எதற்காக இங்க வந்தார்? சுட்டு மாத்தலான்னு வந்துக்கிறேன். அப்பா என்னப்பா காரணம்? மறுபடியும் எதற்காக வந்திருக்கு? என்ன காரணம்? நான் சொல்வதை கேளுடா. என்ன வேண்டாம்? சரி, இந்த நேரத்தில் எதை சொன்னாலும் ஏத்துக்க தயாரா இல்லை. ஒரு சந்தோஷமான செய்தியோடு வந்திருக்கிறேன். சந்தோஷமான செய்தி. என்ன செய்தி அது? உனக்கு திருமணம். நான் திருமணம் திருமணம் என்று தந்தை உரைத்து விட்டார். போய் ஆசீர்வாதம் பாபா, என்னை வாழ்த்துங்க பாபா. என்னை வாழ்த்துங்க பாபா. ஆனால் இருந்தாலும் தந்தை திருமணம் என்று உரைத்து விட்டார். என் தந்தைக்கு அரசு இருந்து சீக்கிரம் பத்து கட்டிட்டீங்களா? நல்ல பத்திரமா பாருங்க. ஏசி கூட சத்தமா பாருங்க பாபா. ஏசி பாருங்க. நீ போடி செல்ல நான் பார்த்து போடி. போடி ஆமாப்பா, எனக்கு மனவுக்கு திருமணம் என்று உரைத்து விட்டு 2 நாட்கள் எந்த சத்திரத்துல எங்கள் இருவருக்கு அனுமதி ஊட்டியில தானே இல்ல கொடைக்கானல். என்னடா என்ன ஜாவா? கேவரா தப்பு இல்லை. ஏன் என் மகன் அந்த அளவு வேணும்? அந்த கல்யாணம் இருக்குதா? சொல்லப்பா, எங்க சீக்கிரம் திருமணம்? நம்ம ஒரு கனவு போதா, ஒவ்வொரு கனவு போதா? 2 நாள்
நாலு கணக்கே நான் தெரியல. ஏய், அதுல எந்த பிரபு, பதிலும் திருமணம் சொன்னது யாருக்கு தெரியுமா? எனக்கு மாணவருக்கு திருமணம். மரகத நாட்டு இளவரசி மாலாவுக்கு உனக்கு தான் திருமணம். மரகத நாட்டு இளவரசி மாலாவிற்கும் எனக்கு திருமணமா? வாழ்ந்தால் மனவோடு இல்லை என்றால் அந்த மண்ணோடு நான் இருந்து விடுவேன். அவளை விட்டு நான் ஒருபோதும் வரமாட்டேன். சென்று வருகின்றேன். வந்து வந்து கேட்க மாட்டேன். ஒருபோதும் கேட்க மாட்டேன். வந்து வந்து கேட்க மாட்டேன். கேட்கவே மாட்டேன். கேட்க மாட்டேன். நீ ஏன் கேட்க போற? சின்ன திருப்பு வயதாக இருக்கும்போது உன்னை பெற்றெடுத்த தாய் இருந்து விட்டார். அன்று முதல் இன்று வரை உன்னை மார்பீகம் மடிவு பெற்றெடுத்த தாயை விட உன் மீது பாசத்தை காட்டி வளர்த்ததே அதற்கு நீ காட்டும் வரி இதுதானா? இதுதானா? நீ கேட்க தேவையில்லை. கேட்கவே தேவையில்லை. கேட்க மாட்டேனப்பா. ஏய், மாலை கழுத்துல தாலி கட்டவில்லை என்றால் இப்போது இந்த நினைக்கிறேன் உன்னுடைய தந்தை பெற்றெடுத்த மகனை என்னை எதிர்த்து பேசுறான். இந்த உலகத்தை நான் எதிர்க்காத உயிரோடு அப்பா, நான் வரவில்லை என்றால் இதத்தில் உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிறீர்களா? அப்பா, முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்த பார்க்க முடியாத தாய் முகத்தை பார்க்க முடியாத பாவி அப்பா நான் என்ன செய்வது? நீங்கள் தான் என்னை சின்ன சிறு வயதில் அயல்நாடு சென்று பட்டமளிப்பு முடித்து விட்டு வந்தேன். உங்கள் அருகினால் சென்று வந்தேன். இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்கின்றேன். ஆனால் ஒன்று. ஆனால் ஒன்றா? ஆமா. ஆனால் அநேகம் அர்த்தம் நாட்டுக்கு வருவேன். மனமேடையில் அமர் வந்த பெண்ணின் கழுத்தில் மாலையிட்டு தாலி கட்டுவேன். தாலி கட்டி அடுத்தோடையே அந்த பெண்ணின் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். வந்து விடுவேன். மனோவை